ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, சோம்பு, வெந்தயம் இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா அதில் அரைச்சி வச்ச பூண்டு, மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் புளி கரைசல் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேங்காய், சோம்பு நல்லா நைஸாக அரைச்சி குழம்புல ஊற்றிடணும். இது நல்லா கொதிக்கணும். அதுக்குள்ளேயும் நம்ம வந்து பருப்பு உருண்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இதில் வந்து கடலைப்பருப்பு, 4 வரமிளகாய், கொஞ்சமாக சோம்பு, பூண்டு 4 பல் சேர்த்து அதை வந்து நல்லா கொரப்பாக அரைச்சி வச்சுக்கணும். இதில் கொஞ்சம் வெங்காயம், சோம்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் சேர்த்துக்கணும். அதில் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்து நல்லா பசைஞ்சு அதை உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்குவோம் உப்பு போட்டு. குழம்பு கொதிஞ்சிட்டே இருக்கப்ப அதில் கொஞ்சமாக கீரை போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இது வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கலாம். கொதிஞ்ச குழம்புல வந்து உருட்டி வச்ச உருண்டையை வந்து பொறுமையாக போட்டுக்கலாம். அப்படி இது கரைஞ்சி போகும்னா நீங்கள் வந்து வேக வச்சு கூட போட்டுக்கலாம். எப்படி இந்த பதம் கரெக்டாக வரும்னா நல்லா குழம்புக்கு மேலே வந்து எலும்பி வரணும். சூப்பரான உருண்டை குழம்பு வந்து ரெடி.